வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில எச்ச ஸ்டோரி பார்க்க போறோம். எச்ராஜா ஸ்டோரிய பார்க்க போறோம். எச்ராஜானாலே அடி வாங்குற பீஸ்னு உங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் அடி வாங்குன்றத பாத்துக்கோங்க. வைரமுத்து சும்மா இருக்க மாட்டாப்ல. போய் கம்பன் கழக விருது விழாவில் போய் கலந்துக்கிறாரு. அந்த விருது விழாவில் வைரமுத்து பேசுகிற போது ராமன் ஒரு மனநோயாளி, அவர் மனப்பிறழ்வுல அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு அப்படின்னு குத்து மதிப்பா அவர் அடிச்சு விட்டு வர கடுப்பாயி காண்டாயி கதறிக்கிட்டு இருக்கு பாஜக கும்பல். எப்படிங்க நீங்க எங்களுடைய இந்து மதத்தினுடைய தலைமையை நீங்க எப்படி கேவலப்படுத்தலாம்? எங்கள் நம்பிக்கையை புண்படுத்துறீங்க. அவங்களுக்கு என்னென்னமோ நம்பிக்கை இருக்கு. நம்ம அடிக்க அம்பூட்டும் புண்ணாகிட்டு இருக்கு. அப்புறம் தான் பாக்குறோம், சரி இவங்க எதை அடிச்சாலும் புண்ணாகி தான் இருப்பாங்க, உட்காந்து அடி வாங்கி புண்ணாகுங்கடா அப்படின்னு போட்டு மிதிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ராமன் எங்களுடைய நம்பிக்கை, ராமன் எங்களுடைய கடவுள். நீங்க கொச்சப்படுத்துறதே இந்த டிராவிடியன் ஸ்டாக்கோடைய வேலையா இருக்கு. அதெல்லாம் வைரமுத்தெல்லாம் ஏற்கனவே ஆண்டாள பேசினாரு, இப்போ இவங்கள பேசுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மிக நீளமா பேசியிருக்காரு. 2-3 விஷயத்த மட்டும் பார்ப்போம். ராமன் எங்களுடைய கடவுள் அப்படின்னு பேசியிருக்காரு வச்சுக்க, நாங்க ஒன்னும் கேட்கல. ஆனா ராமன் உன்னை பக்தனா ஏத்துக்கலையே. ஏங்கன்னா அயோத்தியில நீங்க அட்ட பிளாப்பு, அயோத்தியில தோத்து போய் ஓடுனீங்க. இத்தனைக்கும் ராமனுக்கு கோயில் கட்டின பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மொக்க அடி வாங்கினீங்க. உத்தரப்பிரதேசத்துல அடிச்சு 30 தொகுதியை புடுங்கிக்கிட்டு ராமே அனுப்பிட்டாரு. சோ நீ வேணா ராமனுக்கு பக்தனாரு, ஆனா ராமே ஒன்ன பக்தனா ஏத்துக்கல, அது உண்மை. இன்னொரு பக்கம் இப்படியே வாங்க, அவர் சொல்றாரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ராமனுடைய படம் தான் கைப்பிரதியில இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. கையால் எழுதப்பட்ட பிரதி இருக்கு ஃபர்ஸ்ட் காப்பில, அதுல ராமாயண படம் இருக்கு, ராமர் படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, கான்ஸ்டிடியூஷனோட மேன்யூஸ்கிரிப்ட் இருக்கு, கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். அதனுடைய முதல் பக்கத்துல என்ன இருக்கு, யார் இருக்கார்? மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. இப்பயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், பார்லிமெண்ட்ல டேபிள்ல பார்க்கலாம். ராமன் படம் தான் கான்ஸ்டிடியூஷனோட முதல் பக்கத்துல இருக்கு. ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான். சொல்லியிருக்காருலங்க, சொன்னது உண்மைதான். ஆனா கால்வாசி உண்மை. இந்த சங்கிகை எப்பயுமே கால்வாசி உண்மையும் முக்காவாசி பொய்யையும் போடுவான். அது பாக்குறவங்களுக்கு உண்மை மாதிரியே தெரியும். அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை எழுதி முடிச்சிட்டாரு, பேசி தீர்மானிச்சு எல்லாம் முடிச்சு கையில ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை கொடுத்து அந்த அம்பேத்கர் கொடுத்த அந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு படம் வரைகிறாங்க அங்க இருக்கிற சங்கி பயல்க. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்ல நேரு காலத்துல RSS காரங்க பலரும் ஊடுருவி காங்கிரஸை கைப்பற்றுறதுக்கு அம்புட்ட அயோக்கியத்தனம் பண்ணாங்க. நேரு 9 வருடங்கள் ஜெயில இருந்தவருங்க. நேருடைய அப்பா நேருக்கு கடிதம் எழுதுகிற போது காங்கிரஸ்குள் RSS காரர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள், கவனமாக இருக்கவும். காங்கிரஸ்ல இருக்கிறவன் RSSல இருக்கக்கூடாது, RSSல இருக்கிறவன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடாது, வந்தோடனே முடிச்சு விட்டுரு அப்படின்னு கடிதம் எழுதுற அளவுக்கு இந்த உள்வேலை இவங்க இந்த கும்பல் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சாந்தி நிகேதன்ல இருந்து நந்தலால் போஸ் அப்படின்றவருடைய ஆர்ட் தான் அதுல இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து வரைகிறாங்க. அதெல்லாம் பின்னாடி கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் காப்பில உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ராமன் படம் மட்டும் தான் இருந்துச்சா அப்படின்னா இல்லை, அதுல அசோகர் படமும் இருந்தது. இன்னும் சொல்ல போனா அசோகருடைய சின்னமான இந்த சிங்கம், நம்ம இப்ப இந்திய கவர்மெண்டோட சின்னமா இருக்குல்ல, அந்த சின்னம் முத்திரை அங்க வரையப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகம் வரையப்பட்டது. புத்தருடைய படம் வரையப்பட்டது. அக்பருடைய படம், முகலாய பேரரசர் அக்பருடைய படம் வரையப்பட்டது. வீர சிவாஜி படம் வரையப்பட்டது. புத்தருடையதோடு சேர்த்து மகாவீரர் படம், சமணர்களுடைய வழிகாட்டி மகாவீரருடைய படமும் அதுல இருக்கு. அதோட சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம கண்டெடுக்கப்பட்ட காளை முத்திரையும் வரைஞ்சிருக்காங்க. இம்புட்டு ஐட்டம் வரைஞ்சிருக்காங்க. இவ்வளவு எல்லா மதங்களுக்கான உணர்வுகளையும் அங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த எச்ராஜா பீஸ் என்ன சொல்லுது, நாங்க ராமரை வரைஞ்சு வச்சிருக்கோம், நாங்க ராமர் ஆளுன்னுது. இதுவே தப்பா? ரெண்டாவது, வைரமுத்து ஒரு பொம்பளை பொறுக்கி மீட்டு கேஸ்ல சிக்கினவன் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஆம்பளையா இருந்தாலும் பெண்களை அத்துமீறி பாலியல் சுரண்டல் செஞ்சா கழட்டிக்கிட்டு கவ்வ கொடுத்து அடிச்சு ஜெயில தள்ளணும். அது வைரமுத்தா என்ன இத்து போன மித்தா இருந்தானே, யாரா இருந்தானங்க, பெண்கள் மீது அபாண்டமாக அவர்களை பாலியல் சுரண்டல் செய்யற யாரும் ஜெயிலுக்கு போறவங்க தான். அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கும் இந்த பேச்சுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு மட்டும் தான் கேள்வி கேட்கிறேன். அது தனி, அந்த ஆள் செஞ்சா குற்றம், அதுக்கு தண்டனை சட்டம் கொடுக்கும். பேச்சுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ராமனை மனநோயாளின்னு சொல்லிவிட்டாரு, அதான உங்க பிரச்சனை. இது இவர் சொன்னது இல்ல, இதுக்கு முன்னாடி பலரும் சொல்லியிருக்காங்க. ஏன்
கம்பராமாயணத்தை எழுதிய கம்பரே ராமனை மனநோயாளின்னு சொல்லியிருக்காரு. நீயே ஒன்னு சைவ சித்தாந்தம் படிக்கணும், 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கணும், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் படிக்கணும். இதோட சேர்த்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராமாயண மகாபாரத கதைகளாவது கேட்டு வச்சிருக்கணும். எதுவுமே தெரியாம உருட்டுறதுதான் அந்த சங்கிகளுடைய மொன்னையான பொழப்பு. இதுல கம்பராமாயணத்துல வாலி வதைப்படலம் வருது. வாலி என்கிற குரங்குகளின் ராஜாவை மறைந்திருந்து ராமன் அம்பு விட்டு கொல்றான். இந்த அந்த சீனே வாலி வதைப்படலம். அதுல அம்பு விட்டோன்னே சாகல. வாலி பாக்குறா ராமன் இருக்கு அம்புல. யார்டா இவன்? தசரத சக்கரவர்த்தியுடைய பையன் தானே ராம. அவன் வீரனாங்க, இவன் ஒளிஞ்சு நின்று அடிக்கிறான். இதெல்லாம் கம்பர் எழுதியிருக்காரு, போய் படி. ஒளிஞ்சு நின்று அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசு குழம்பி போய் திடுறாயா, பித்து குடிச்சு திடுறான். இந்த ஆளு மனசு ஸ்ட்ராங்கா இல்ல. எதனால ஸ்ட்ராங்கா இல்ல? ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை, ஆவினா உசுறு, என் உசுரே அவதான் அப்படின்றோம்ல. ஜனகன் பெற்ற அன்னத்தை, அமுதத்தில் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை. இதான் திகைத்தனை தான் முக்கியமான வார்த்தை. அமுதத்தில் வந்த தேவி தன்னை பிரிந்த பின் திகைத்தனை செய்கை அப்படின்ற ஒரு வார்த்தையும் போறாரு. இதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? உயிர் மாதிரி இருந்தவங்க, ஜனகன் பெற்ற மகள், அந்த அன்னம் போன்றவள், அமுதத்தில் பிறந்தவள், அவ இப்ப இல்ல, பிரிஞ்சுட்டா. அதனால ராமனுக்கு பித்துக்குழியா போயிட்டாரு, மூளை கலண்டுக்குச்சு, ராமன் முட்டாளாயிட்டாரு, மனப்பிறழ்ச்சியில இருக்காரு. இது நம்ம சொல்லல, கம்பன் எழுதி வச்ச பாட்டை உங்களுக்கு நான் வாசிச்சிருக்கேன். சரியா? வாலி வதை படலத்துல இருக்கு, போய் பாரு, படி. சுண்டல் மடிக்கிற பேப்பர் இல்லாத ஏதாவது படி. திரும்ப திரும்ப அத்தான சொல்றேன். இதெல்லாம் தெரியாம உட்காந்துக்கிட்டு எங்கள் ராமனை இங்க பாரு. ராமாயணம் உங்க ராமாயணம் கிடையாது, ராமனும் உங்க ஆளு கிடையாது. ஏன்னா தென்கிழக்கு ஆசியாவுல 300 ராமாயணம் இருக்கு, 300க்கும் மேற்பட்ட ராமாயணம் இருக்கு. இப்போதைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சது 300 ராமாயணம். சீனாவுல இருக்கு, தைவான்ல இருக்கு, இங்க பக்கத்துல இருக்கிற அத்தனை நாடுகள்லயும் இருக்கு ராமாயணம் இருக்கு. வேற வேற ராமாயணம், வேற வேற கதை. இந்த ராமன் பேர் மட்டும் ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இது பழங்கதை, ரொம்ப பழைய காலத்துல செவிவழி செய்தியாக நாடகங்கள்ல, கூத்துக்கள்ல நடிக்கப்பட்ட ஒரு கதை. அந்த கதையத்தான் வால்மீகி ராமாயணமா படைக்கிறாரு. அதாவது காப்பியமா அதை எழுத்துருவாக்கி நல்லா படைக்கிறாரு. துளசிதாசர் ஹிந்தியில படைச்சாரு, இங்க இவர் படிச்சாரு. இப்படி ஒரு மாநிலத்திலையும் ராமாயணம் இருக்கு, ஒரு மாநிலத்திலையும் வேற வேற வடிவத்துல இருக்கு. ஒரு மாநிலத்திலும் ராமாயண கதை ஒரே போல இல்லை. சில ராமாயணங்கள் சீதையும் ராமனையும் அப்பன் மகளாக சொல்லுகிறது. சீதைக்கு ராமன் சித்தப்பெண், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, அதெல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். இப்படி 300 வகையான தென்கிழக்கு ஆசியா நாடுகளுக்கு மூலம் சொந்தமான இருக்கிற. சமீபத்துல கூட சீதை எங்க பொண்ணுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு தெரியுங்களா? நேபாளத்துக்காரங்க சீதை எங்க ஊர்ல பிறந்த பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை சங்கிகள் கொடுக்கலையா? இப்படி ஊர் ஊரா இருக்கிற கதை தான் சீதையும் ராமன் கதையும், புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த வெறப்பா நிக்கிறது, எங்க கதைன்றது, எங்க தலைவன்றதெல்லாம் வேண்டாம், ஓரமா நிக்க. ஏன்னா ராமாயண கதை ஊர் ஊரா தெரிஞ்ச கதை, தென்கிழக்கு ஆசியாவினுடைய பொது கதை. அது உனக்கு பிடிச்சா நீ சாமியா கும்பிடு, நான் சாமியா கும்பிடுன்னு பாக்காத. ஏன்னா நான் கதையா கேட்டிருப்பேன், நான் இலக்கியமா படிக்கிறேன். அதுல கேள்வி கேட்கறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் இலக்கியத்துல இடம் உண்டு. பலரும் உங்களுக்கு தெரியும், ஜெயராஜ் ஐயா, இலங்கை ஜெயராஜ் ஐயா ராமன் குற்றவாளியின் தீர்ப்பு சொல்லியிருக்காருங்க. அக்கா சுமதி அக்கா, உங்க ஆளு சுமதி அக்கா, அவா ராமன் குற்றவாளின்னு அக்கா பேசியிருக்கு, நான் கூட பேசியிருக்கேன். நான் இன்னும் ஒரு 6, 7, 8 கம்மன் கழகங்களை போய் தொடர்ந்து நாங்க பேசியிருக்கோம், பல தலைப்புகள்ல பேசியிருக்கோம், ராமனுக்கு லிஸ்ட் தொங்க போட்டிருக்கோம். இலக்கியம் என்பது ஆய்வு செய்து பேசுவது, வாதாடுவது, வழக்காடுவது. இந்த கும்பலுக்கு இது ஒரு மண்ணும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களே. இதுல ஒரே விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். ராமாயணத்துல உத்தரகாண்டம் படிச்சிருக்கியா சங்கி? உத்தரகாண்டத்துல என்ன நடக்குது? உத்தரகாண்டத்துல சராயு நதியில விழுந்து ராமன் கடைசியில தற்கொலை பண்ணிக்குவான். இதுதான் ராமாயணத்தினுடைய முடிவு, புரியுதா? சராயு நதியில விழுந்து ராமன் தற்கொலை செஞ்சுப்பான். அப்போ ராமாயண கதையை ஏண்டா படிக்க கூடாது உத்தரகாண்டம்னா, அது படிச்சா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்ன அவா உண்மையை மறைச்சு நம்ம படிச்சுட்டோம்னா அதை கேலி பண்ணுவோமே அப்படின்றக்கா மறைச்ச கும்பல். அதனால படிச்சுட்டு வா, போ, அப்படி ஓரமா போ, படிச்சுட்டு வா. சும்மா வந்து வாயில வடை சொல்லக்கூடாது, வாயில குத்திடுவோம்.